ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் SRS லைஃப். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் 3 கப் முறுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவில் நான் கொஞ்சம் உப்பு, கருப்பு எள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓமம் நான் சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் அதில் கலந்துக்கிறேன். இந்த முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு நான் தேங்காய் பால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி மாவை நல்லா சாஃப்டாக பிசையணும். இந்த மாவை பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அச்சில் நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். மாவு நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இந்த முறுக்கு மாவு 4க்கு 1 கப் ரேஷியோ. 4 கப் அரிசி, பச்சை அரிசி, 1 கப் உளுந்து. 1 கப் உளுந்தை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். அது ரெண்டையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டா முறுக்கு மாவு ரெடி ஆகிடும். இந்த முறுக்கு மாவு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பிசைஞ்ச மாவை என்ன பண்ணுறேன்னா, அந்த இதில் அச்சில் வச்சுட்டு 3 பிளேட் எடுத்திருக்கேன். 3 பிளேட்லேயும் எண்ணெயை தடவிட்டு அதில் முறுக்கு புழிஞ்சு எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம முறுக்கை எண்ணெயில் போட போகிறோம். ஒவ்வொரு முறுக்காக போட்டுட்டு அந்த முறுக்கு கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து முறுக்கை திருப்பி போடலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்தோன்னே நம்ம முறுக்கை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. Thank you friends. See you in next video. Please support and subscribe SRS Life. Bye bye.